வணக்கம் மக்களே. போன வாரம் ஒரு சின்ன கேப் ஆகிவிட்டது, அதுக்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். பட் எப்போயும் ஒரு எபிசோட் பண்ணோன்னா கொஞ்சம் கில்ட்டியாக இருக்கும். ஆனால் போன வாரம் ஒரு முக்கியமான வேலை, ப்ராப்பரான ரீசன் இருந்தாலும் தான் என்னால் எபிசோட் போட முடியல. பட் ஸ்டில் இங்கே என்னால் உங்களுடன் பேச முடியாததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த வாரம் நம்ம ஒரு ஃபிலிம் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அது என்ன படம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ போன வாரம் ஃப்ரைடே டிசின்னு ஒரு படம் வந்துச்சுலங்க. அதை நான் அன்றைக்கே போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாராவது பார்க்கலன்னா உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். ரொம்ப பயங்கரமான ஒரு படம். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த மாதிரி படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் என் சர்க்கிளில் இருக்கவங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி படம் பிடிச்சிருக்கு. ரொம்ப வைலண்ட்டான ஃபிலிம், சரிங்களா? அது எங்கள் அக்கா, அவங்க என் சிஸ்டரு, அப்புறம் இன்னும் என் கோர்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி படங்கள் நிறையா பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த படம் பிடிச்சப்போ ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் ஒரு டைலாக் வந்துச்சுங்க. அது ட்ரெய்லர்லேயே வந்துடும், நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த படத்தோட ட்ரெய்லர் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அந்த டைலாக் இருக்கும். லைக், தெரிஞ்சவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியாது, தெரியாதவங்கக்கிட்ட என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். ஸோ இந்த டைலாக்கை பற்றி யோசிக்கும் போது எனக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு படம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த படத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுவோம் அப்படின்ற ஒரு ஐடியா தான், சரிங்களா? ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாகவே அந்த படத்தை பற்றி, அந்த படத்தில் இருக்க தீம்ஸை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதான் ஒரு ஐடியா. ஸோ மற்றும் ஒரு எபிசோடுக்குள்ளே நம்ம நுழைவதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ மாதிரி நம்ம டேக்லைன்னு சொல்லிட்டு, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட் வித் மீ ரிதீஷ். ஒரே காமாக இருக்குல்ல? அப்படி ஒரு எபிசோடு பயங்கர காமாக இருக்கும். நம்ம பேச போகிற படம் மாதிரியே, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு நாளைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பேரை பார்க்குறோம். பஸ்ஸு, ட்ரெயின், ரோட்டில், சும்மா கடைக்கு போகிறப்போ, மளிகை கடையில் அப்படின்னு நிறைய பேரை பார்க்குறோம். மோஸ்ட்லி எல்லாருமே நமக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் வைங்களேன், ரொம்ப கம்மியான நாட்களை தவிர்த்து. ஸோ இவங்க எல்லாமே நமக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். ஆனால் அப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஆளாக மாறினா என்ன அப்படின்றத பற்றி தான் ஒரு படம் இது. நீங்கள் அவங்கள கடைசி வரைக்கும் மீட் பண்ணாமலே கூட போகலாம். ஒரு லெட்டர், ஒரு வாய்ஸு, இல்லை ஒரு குட்டி கான்வர்சேஷன், இப்படி ஒரு குட்டி விஷயம் உங்கள் லைஃபே பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிற படம் தான் த லஞ்ச் பாக்ஸ். 2013 ரித்தேஷ் பத்ரா, பாருங்கள், நம்ம பேர் வச்சு ஒரு டைரக்டர். ரித்தேஷ் பத்ரான்னு ஒருத்தர் டைரக்ட் பண்ண படம், ஒரு ஹிந்தி படம், சரிங்களா? கதை ரொம்ப சிம்பிள். மும்பையில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் தப்பான அட்ரஸ் போகுது. அதாவது உங்களுக்கு நான் கான்டாக்ட்ஸ் கொடுக்கணுன்னா, மும்பையில் டப்பாவாலான்னு ஒரு சிஸ்டமே இருக்காது. என்னென்னா நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வேலைக்கு கிளம்புறாங்க, ஒன்றும் அந்த டைமுக்கு எந்திரிச்சு குக் பண்ண முடியலன்னா, நீங்கள் குக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த டப்பா பாலாஸ் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அவங்க ஆஃபீஸில் போய் இது பண்ணிடுவாங்க, என்னது டெலிவர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அன்றைக்கே மறுபடியும் அவங்களே திருப்பி எடுத்து உங்கள் வீட்டிலே கொடுத்துருவாங்க. இதுதான் பேசிக்கலி டப்பாவாலாவோட கான்செப்ட், சரிங்களா? ஸோ மும்பையில் ஒரு டப்பாவாலா மூலமாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் தப்பான அட்ரஸுக்கு போயிடுது. அந்த லஞ்ச் பாக்ஸை ஒரு மிடில் ஏஜ்டு மேன் ரிசீவ் பண்ணுறாரு. அவர் பேர் சாஜன், சரிங்களா? அது அனுப்புகிறவங்க பேர் இலா. ஸோ இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் மூலமாக இந்த 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸு ஒருத்தர் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கான்வர்சேஷன், இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகி இந்த படம் நம்மளை ஒரு லோன்லினஸ் பற்றி, கம்பைனியன்ஷிப் பற்றி, லவ்வை பற்றி, செகண்ட் சான்ஸை பற்றி, முக்கியமாக பீயிங் ஹர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய விஷயத்தை ரொம்ப அழகாக பேசுகிற இந்த படம் தான் லஞ்ச் பாக்ஸ். ஸோ இந்த படத்தை நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ண சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கன்வென்ஷனல் லவ் ஸ்டோரி கிடையாது. ஆக்சுவலி ஒரு லவ் ஸ்டோரினே சொல்ல முடியாது. ஒரு லோன்லினஸ், ஒரு கம்பைனியன்ஷிப், இதெல்லாம் பற்றி பேசுகிற ஒரு படம். அதாவது இப்போ நம்ம எல்லாருமே ஒரு பாயிண்டில் நம்ம பேசுகிறது ஜென்யூனாக ஒருத்தங்க கேட்கணும். அதாவது சும்மா பேசுகிறது கேட்குறது வேறு, பீயிங் ஹர்ட் அப்படின்றது வேறு. நம்ம பேசுகிறது உண்மையுமே கேர் எடுத்து கேட்டு, அதாவது அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அவங்கள பற்றி எப்படி சொல்கிறது, ரொம்ப அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கணும். உங்களுக்கு ஒரு அட்வைஸோ சொல்யூஷனோ எதுவுமே அவங்ககிட்ட இல்லை. நம்ம சொல்கிறது ஒருத்தங்க கேட்குறக்கு ஆள் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அந்த ஃபீலிங்கை இந்த படம் ரொம்ப ஒரு அழகான விதத்தில் சொல்லியிருக்கோங்க. அதாவது நம்ம சார்ஜன் இருக்கார் இல்லைங்க, சார்ஜனுக்கும் இலாக்கும் நடக்கிறது இதுதான் இந்த படத்தில். அவங்க இனிஷியலி ஒருத்தர் லவ்வெல்லாம் பண்ணிக்க மாட்டேன். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கடைசி வரைக்குமே படத்தில் அது லவ்வாக என்னென்னு அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஒருத்தரை புரிஞ்சு அதை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு
அப்புறம் அவங்க அது மூலயமா ஒரு சில ரியலைசேஷன்ஸ்லாம் அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரி பல பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் இருக்க படம் தான் வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ். ஸோ இதில் நடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா லேட் இர்ஃபான் கான். என்னை பொறுத்த வரைக்குமே அது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நான் ரொம்ப அடித்து சொல்லுவேன், ஹீ இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மர் தட் இந்தியன் சினிமாஸ் எவர் ஹேட். அவர் இன்னும் இருந்திருந்தாருன்னா இன்னும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆப்வியஸ்லி இந்தியன் சினிமா மிஸ்ஸஸ் ஹிம். ஸோ இந்த படத்தில் வந்து இர்ஃபான் கானோட சாஜன் கேரக்டர் வந்து ஒரு விடோவர், அதாவது தன்னோட மனைவியை இழந்த ஒரு ஆள். சரிங்களா, பல வருஷமும் ஒரே ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்க ஒரு ஆள். அவரோட வாழ்க்கையில் பெரிய ட்ராஜடி நடந்திருக்குன்ற மாதிரி எதுவுமே படத்தில் காமிச்சிட மாட்டாங்க. விடோவர்னு காமிப்பாங்க, அவ்வளோதான். ஒரு ப்ளஸ் அவரோட லைஃப்மே ரொம்ப சிம்பிளான லைஃப். ஆஃபீஸ் போவார், வேலையை பார்ப்பார், வீட்டுக்கு வருவார், சாப்பிடுவார், தூங்குவார், அடுத்த நாள் இதே வேலை தான் அவருக்கு. ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோ ஒரு கனெக்ஷன்ஸ்னு எதுவுமே இல்லாத ஒரு ஆள் தான். ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரு தனிமையை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஆளுன்னு வச்சுக்கலாங்களே. அதனால தான் இந்த படத்தில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து லெட்டர் மாறி போனோன்னே செகண்ட் டைம், அதாவது உங்களுக்கு எப்படின்னா அந்த டப்பாவால் வந்து ஒரு சிஸ்டம் இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு ஒரு டைம் லெட்டர் டப்பா மாறி போயிடுச்சுன்னா அதே அட்ரஸ் தான் போகும் நீங்கள் திருப்பி சொல்கிற வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் லெட்டர் டப்பா மாறி போனே செகண்ட் டைமில் ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. ஸோ அந்த லெட்டர் வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறது மாதிரி எடுத்து படிக்க மாட்டார். சும்மா ரொட்டீனில் யாரோ என்னது ஏதோ லெட்டர்னு எடுத்து படிப்பார். சரிங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இவரோட கேரக்டர். அப்படியே நம்ம இன்னொரு பக்கம் இல்லை, அதாவது நிர்மத் கௌர்னு ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. சரிங்களா, அவங்க வந்து கல்யாணமாகி ஒரு ஹஸ்பண்ட் இருந்து ஒரு வீடு குடும்பம்லாம் இருக்கிற ஆள். ஆனால் அவங்க ரொம்ப லோன்லியான ஒரு கேரக்டர். சரிங்களா, இந்த கேரக்டர்லேருந்து பேசிக்கலி லோன்லினஸ்னு என்ன கிடைப்பாங்க, தனியாக இருக்கிறதுக்கு பேர் லோன்லினஸ் இல்லை, தனிமையை ஃபீல் பண்ணுறதுக்கு பேர் தான் லோன்லினஸ்ஸு அப்படின்ற மாதிரி. அவங்கள சுற்றி ஹஸ்பண்ட் இருப்பாங்க, குழந்தை இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பேசுகிறது கேட்குறதுக்கு ஒரு ஆளோ அவங்க ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆளோ இருக்க மாட்டாங்க. அதனால தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லி விதவிதமாக சமைச்சு அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதையுமே பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. சரிங்களா, ஸோ இவங்க அந்த குக்கிங் மூலமாக லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி அவங்களோட லவ் வந்து இது ஒரு அழகான மெட்டஃபர் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா. அவங்களோட லவ் வந்து அவங்க லவ் பண்ணுற ஒரு பர்சனுக்கு அனுப்புவாங்க. ஆனால் அவர் டிசர்வ்டு இல்லைன்றப்போ அது ஒரு டிசர்வ்டான ஆளுக்கு போய் அந்த லஞ்ச் பாக்ஸ் சேர்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இந்த ஆஸ்பெக்ட் வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு எனக்கு இந்த படத்தில். சரிங்களா, அடுத்து வந்து லஞ்ச் பாக்ஸே ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில். அதாவது இவங்க ரெண்டு கேரக்டருக்கான கனெக்ஷனு, அவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிறது, இது எல்லாமே வந்து அந்த லஞ்ச் பாக்ஸில் இருக்கிற ஃபுட்டு, லெட்டரு, அதுக்கு வர ரெஸ்பான்ஸு, அடுத்த நாள் லஞ்சு, இப்படின்றது தான் வந்து அவங்களோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ரீசனாகவே இருக்கும். அதாவது வந்து ஃபுட்டு வந்து கான்வர்சேஷனாக மாறுறது, கான்வர்சேஷன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறுறது, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு எமோஷனல் க்ளோஸ்னஸ் அவங்களுக்குள்ளே கொண்டு வருது, எப்படின்னு ஒரு ஆல்மோஸ்ட் லவ் மாதிரி கொண்டு போயிட்டு, ஆனால் கடைசி வரைக்கும் இந்த படம் அவங்க லவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி எங்கேயுமே இம்ப்ளை பண்ணாது. அதுதான் இந்த படத்தோட பியூட்டின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது இந்த லெட்டர்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம யாருக்காவது மெசேஜ் பண்ணோம்னா, நான் இதை பற்றி முன்னாடியே பேசியிருக்கேன், வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாலையோ இல்லை வாய்ஸ் நோட்டு கால் எல்லாத்துலேயுமே இன்ஸ்டண்ட்டாக ரெஸ்பான்ஸ் வரும். ஆனால் இந்த லஞ்ச் பாக்ஸ் படத்தில் பார்த்திங்கன்னா லெட்டர் எழுதுகிறாங்க, அது போகுது, அது வேற ஒருத்தர் படிக்கிறாரு, அதுக்கு ரெஸ்பான்ஸ் எழுதி அது மறுபடியும் போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்குது. சரிங்களா, இந்த வெயிட்டிங் பீரியட் தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு வெயிட் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ அந்த கேப்பில் ஒரு இமேஜினேஷன், ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே பில்ட் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சார்ஜனுக்கும் இலாக்கும் இந்த லெட்டர் வந்து ஒரு சேஃப் ஸ்பேஸ். ரியல் லைஃப்பில் அவங்க சொல்ல முடியாத விஷயங்கள் அந்த பேப்பரில் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் ஃபேஸ் தெரியாமலே அவங்களோட இன்னர் வேர்ல்டை தெரிஞ்சுக்கணும். அதாவது நேரில் மீட் பண்ணுங்க. நம்ம இந்த படம் அவங்க அஜித்தும் தேவையாக நடிச்சிருப்பாங்களே, ஏதோ படம் காதல் தேசமா காதலர் தினமா என்னங்க ஞாபகம் இல்லைங்க. சரிங்களா, அந்த படம் பேர் ஞாபகம் இல்லை, படம் ஞாபகம் இருக்குது. கமலி அந்த ஆட்டோக்காரர், அவர் வேலை இல்லாமல் கடைசியில் ஆட்டோ ஓட்டுவார், அந்த லோட்டஸ் போட்ட அந்த பனியன், அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. சரிங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் இந்த படமுமே இருக்குன்னு வச்சுக்கலாம். அது ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் டீப்பரான படம், இன்னும் பல விஷயங்களை பற்றி பேசுகிற படம். சரிங்களா, ஸோ இவங்க ரெண்டு பேர் கேரக்டர்ஸை தாண்டி இந்த படத்தில் ஷேக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். நம்ம நவாசுதீன் சித்திக் பேட்டை படத்தில் வில்லனார் வரும் தெரியுங்களா, அவர் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜனோட ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுற ஒரு ஆள். அவர் பயங்கர ஒரு இரிட்டேட்டிங்கான ஆளாக தான் வந்து சார்ஜனுக்கு ஃபஸ்ட்டு தெரிவார். இவர் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, ரொம்ப டாக்கெட்டிவ், ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக ஒரு ஆள். ஸோ பேசிக்கலி நம்ம சார்ஜனுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஆள்.
அதனாலேயே வந்து நம்ம சாஜனுக்கு இவரை பிடிக்காது சரிங்களா. ஆனால் சாஜனோட கேரக்டருமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அவர் ஒரு காமெடியான ஹீரோ ஆஃபீஸில் இந்த மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஒருத்தர் பேசிக்காக ஆர்வக்கோளாராக ஒருத்தர் இருக்காங்க. அவர் காமெடி கேரக்டராக காட்டுறது நம்ம படங்கள் ரொம்ப சகஜமான விஷயம். ஆனால் இந்த கேரக்டர் வந்து அப்படி இல்லை. அவங்க வந்து சாஜனுக்கும் நம்ம ஷேக்குக்கும் இருக்க அந்த கான்ட்ராஸ்ட்டை பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. அதாவது அவர் மிஸ்டேக் பண்ணுவார், எக்ஸைட் ஆவார், லவ் பண்ணுவார், மேரேஜை பற்றி பேசுவார், ஃப்யூச்சரை பற்றி நிறையா யோசிச்சுப்பார். அதாவது தான் வாழ்க்கையை வந்து வாழணும்னு ரொம்ப நினைக்கிற ஆள். ஸோ இப்படி வாழணும்னு நினைக்கிற ஆள் வந்து தான் வாழ்கிறதே மறந்த ஒரு ஆளை வந்து மீட் பண்ணுறப்போ என்ன நடக்குதுன்ற அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டர் மூலிமா சாஜனுக்கு வர ஒரு ரியலைசேஷனும், இல்லைன்னா அந்த கேரக்டருக்குள்ளே சாஜனுக்கு வர சாஜனோட ஷேக்கோட கல்யாணத்துக்கு சாஜன் போவார். அந்த ஒரு சீனில் நான் ஸ்பாய்லராக கொடுக்க வரணும், நீங்கள் படத்தை பாருங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த சீனில் ரொம்ப அழகான ஒரு சீனாக இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்றதுக்கான ரீசன்ஸும் இல்லை, ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நான் சொன்ன கதை மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப அழகாக பட்டதுன்னு இந்த படத்தோட சட்டிலிட்டி. ரொம்ப மியூசிக்கை போட்டு ட்ராமாவை பில்ட் பண்ணுறது, இல்லை டைலாக்ல கேரக்டர்ஸோட ஒரு நிலைமையை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஈவெண்ட்ஸ் நடக்கும், நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் அந்த படம் பார்க்குறப்பே நீங்கள் வந்து அந்த படத்தோட உள்ளே இருக்கீங்க, நீங்கள் அந்த மக்களோட ட்ராவல் ஆகிறீங்கன்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும். அதாவது அதுக்கு எந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த கதை மும்பையில் நடக்குது. ஸோ மும்பையோட லோக்கல் ட்ரெயின்ஸு, அதோட ரொம்ப கூட்டமான தெருக்கள், அப்புறம் குட்டி குட்டி அப்பார்ட்மெண்ட்ஸு, அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸு, அப்புறம் கிச்சன், விண்டோ, இந்த மாதிரி அந்த படத்தோட வேர்ல்டுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு வேர்ல்டு தான். இந்த ஆர்டினரி வேர்ல்டில் எக்ஸ்ட்ராடனரி எமோஷன்ஸ் இந்த படம் எப்படி காட்டுறது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு பியூட்டி. ஒரு பியூட்டின்ல ஒன் ஆஃப் த பியூட்டிஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் சினிமாவோட பெரிய ஸ்ட்ரென்த்துமே கூட. நீங்கள் ஒரு பெரிய ஸ்டோரி, பெரிய ஈவெண்ட்ஸு தான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சின்ன லஞ்ச் பாக்ஸு, அதனால நடக்கிற நிறையா செயின் ரியாக்ஷன்ஸை பற்றி சொல்லலாம் அப்படின்றதுமே கூட ஒரு அழகான விஷயம் இந்த படத்தில் சரிங்களா. அப்புறம் ஆப்வியஸ்லி நம்ம இர்ஃபான் கான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆக்டிங் மாஸ்டர் கிளாஸ். ரொம்ப சட்டிலான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப டயலாக்ஸ் பேசி தன்னோட எமோஷன்ஸை காட்டுற ஒரு கேரக்டர் கிடையாது. ஒரே லுக்கு, ஒரு குட்டி ரியாக்ஷன், இதுவே போதும். குறிப்பாக நம்ம சாஜன் ஒரு லெட்டர் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஃபேஸில் வர குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் கூட ஒரு மனுஷன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தருக்கு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத ரொம்ப ஓவராக நடிக்காமல் சட்டிலாக எப்படி கன்வே பண்ணுறதுன்ற இர்ஃபான் ஒரு மாஸ்டர் கிளாஸ் நடத்திருப்பார். அதாவது இந்த படத்தை நீங்கள் படமாக பார்க்குறது தாண்டி உங்களுக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இட் இஸ் ஆக்சுவலி ஆக்டிங் மாஸ்டர் கிளாஸ் பை இர்ஃபான் சரிங்களா. அப்புறம் இன்னொரு பியூட்டிஃபுல் விஷயம், படமே ரொம்ப பியூட்டிஃபுல். நான் நிறைய பியூட்டிஃபுல் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் இந்த படத்தை பற்றி. ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, இந்த படமே ஒரு பியூட்டிஃபுல்லான படம் தான். பட் ஸ்டில் இந்த படத்தில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் எதுன்னு பார்த்தோன்னா, நம்ம பிரெயின் நேச்சுரலி நிறைய கேள்வியெல்லாம் கேட்கும் ஒரு படம் பார்க்குறப்போ. இந்த படத்தை எப்படி ஹேண்டில் பண்ணும். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் எப்படி ட்ரெயினாக இருக்குன்னா, லவ் படம்னா எப்போ லவ் பண்ணுறவங்க மீட் பண்ணுவாங்க, அதாவது இப்படி லெட்டரில் பேசிட்டாங்க எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி நம்ம பில்ட் பண்ணிட்டே இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி இந்த படம் அந்த இதுக்குள்ளே ட்ராப்குள்ளே விழுகாது. ஆடியன்ஸ் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ராப்குள்ளே இதுவாங்க. நமக்கு அந்த க்யூரியாசிட்டி இவங்க எப்போ மீட் பண்ணுவாங்க நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவங்க 2 பேரும் மீட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ இது எப்படி சொல்கிறது, இது வந்து நம்ம நிறைய படங்களை பார்த்துருக்கோம்ல, மீட் பண்ணி லவ் பண்ணி கான்ஃப்ளிக்ட் கடைசியில் ஹாப்பி எண்டிங் மாதிரி இருக்குன்னு. ஆனால் இந்த படம் அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாததுமே இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்றக்கு ஒரு மெயின் ரீசன். பேசிக்காக ஒரு அப்சர்வேஷன் மாதிரி 2 பேருக்குள்ளே இருக்கிற மாதிரி சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இவங்க மீட் பண்ணாங்களா இல்லையான்றது இந்த படத்தோட செகண்டரி கோல் தான் சரிங்களா. நீங்கள் படத்தை பார்க்குறப்போ நீங்கள் இனிஷியலாக வந்து சாஜன் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ்டான ஒரு சஃபிஸ்டிகேட்டான ஒரு ஆள், இல்லை வந்து ஒரு ட்ராப்டான பொண்ணு, அதாவது ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி ட்ராப்பான பொண்ணு. ஆனால் ஒருத்தர் அவங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கிற அப்புறம், அதாவது அவங்க 2 பேரும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கப்புறம் அவங்க 2 பேருமே படத்தோட முடிவில் அவங்களோட லைஃப்பை வந்து மாத்திரக்கு ஒரு குட்டி சேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது சாஜன்லாம் இதுக்கு மேலே நமக்கு வாழ்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினைப்பார். அதே மாதிரி வந்து நம்ம இல்லாவுமே வந்து
நம்ம ரொம்ப ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க, சரிங்களா? ஆனால் இந்த படம் முடிகிறப்போ அவங்களோட மைண்ட் செட்லேயுமே ஒரு சேஞ்ச் இருக்கும். அது என்ன எண்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஆப்வியஸ்லி எண்டு சொல்லிட்டு நான் படம் பார்க்குறேன்னு யூஸ் சஸ்பென்ஸில் இல்லைங்க, நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஆனால் நீங்கள் போய் பாருங்கள், இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும், சரிங்களா? அதாவது இந்த படத்தை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த படம் உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் படம் பார்த்து ஒரு கதை முடிச்சு அப்போ ஒரு கம்ப்ளீஷன் இருக்கிறத விட இந்த படம் முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கும். அதாவது லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக ரேப் ஆகி வராது, எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஓகே, மேபி இந்த மாதிரி கூட இருக்கலாம், மேபி இந்த மாதிரி நம்ம இருக்கலாம், நம்ம லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கணும். அண்ட் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் வாட்சிங் ஃபிலிம்ஸ்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? ப்ளஸ் இந்த படத்துக்குமே ஒரு பர்ஃபெக்ட் எண்டிங் கிடையாது. லைஃப் மாதிரி தான், லைஃப்பில் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் எண்டிங் இருக்காது, அதே மாதிரி தான் இந்த படமும், சரிங்களா? ஸோ எனக்கு பர்சனலாக இந்த படம் ஒரு லவ் ஃபிலிம் அப்படின்றத தாண்டி ஒரு 2 கேரக்டர்ஸ் ஆக்சிடென்டலாக அவங்க யாருன்னு அவங்களுக்கே ரியலைஸ் பண்ணிக்க வைக்கிறது தான் இந்த படம். ஸோ ஒருத்தர் வாழ மறந்துட்டார், இன்னொருத்தவங்க தான் வாழ்க்கையிலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு தப்பான லஞ்ச் பாக்ஸ் அவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணுது. மேபி அந்த லஞ்ச் பாக்ஸ் தப்பான அட்ரஸுக்கு போகாமல் எங்கே கரெக்டான அட்ரஸுக்கு போய் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு வழியை காட்டுச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு குட்டி என்ன சொல்லுவாங்க, அண்டர்லைனிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் இதுக்கு மேலே நான் பேசுகிறத தாண்டி நீங்கள் போய் இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப ஒரு அழகான திரைப்படம். ஐ திங்க் திஸ் ஃபிலிம் இஸ் இன் அமேசான். ஆமாம், அமேசானில் இந்த படம் இருக்குது. ஸோ இந்த வார ரெக்கமெண்டேஷன் லஞ்ச் பாக்ஸ் ஒரு ஹிந்தி திரைப்படம். ஆனால் ரொம்ப ஸ்லோபன் தான், நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ரொம்ப ஸ்லோபன் இந்த மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு செட் ஆகும். இல்லைன்னா கூட இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? அதனால ஒரு மாதிரி பார்த்தீங்களா, அப்படியே காமாக நீங்கள் நைட்டு போட்டிங்கன்னா பாதி எபிசோடில் தூங்கிடுவீங்க போல். அந்த மாதிரி காமாக பேசணும் ஒரு எபிசோட். எனக்கு தெரிஞ்சு நம்ம வரலாறுலேயே ரொம்ப காமாக பேசணும் ஒரு எபிசோடு தான் அது. பட் ஸ்டில் ஐ வாண்டட் திஸ் எபிசோட் டு பி திஸ் வே அண்ட் ஐ எம் ஹாப்பி இட் வெண்ட் ஃபுல் காம். ஸோ இது கேட்குறப்போ உங்கள் லைஃப்பில் ஒரு காம்னஸ் வரும்னு நம்பி அடுத்த வாரம் வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கும் வரை இட்ஸ் மீ ரித்தீஷ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட். டாட்டா, பை பை.